Hi everyone, Assalamu alaikum. Welcome to ASIA's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, அப்புறம் கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போது ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போது ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு அப்புறமா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எலும்புள்ள பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எலும்பாக எடுத்தால் தான் அதில் உள்ள சாறுலாம் நல்லா இறங்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதக்கி விட்டதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா வெளியில் வரும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பத்த தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, இதை உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக 10 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ருசியான சிக்கன் குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் செய்கிறது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்மளோட சேனலை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.